அதாவதுங்க வாத்தியாரோட படம் உலக சுற்றி வாலிபன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு இது வந்து ஒரு 55 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க படம். அதில் ஒரு பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பாட்டு வந்து சிரித்து வாழ வேண்டும்ன்ட்டு. அப்போது எப்பப்போலாம் அந்த பாட்டு கேட்கும்போது, அவரு அந்த வரி ஒரு இடத்துல அந்த வரி வரும். அந்த 2 விஷயம் சொல்லும்போது, அந்த ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் வந்து 6, 7 வயசுலேருந்து எனக்கு இந்த ஜாதின்றது பிடிச்சிக்காதுங்க. என்னோட 6, 7 வயசுலேருந்து. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அ மதமும் இல்லைன்ட்டு. அப்போ இது எப்படி மதமும் இல்லைன்றாரே, என்ன அதுன்ட்டு எனக்கு புரியல. அப்போ எனக்கு புரியலங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. எதனால வாத்தியார் அன்னைக்கே சொல்ட்டாரு. அதாவது "இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றால் பாடி சிரிக்கும்" அப்படின்ட்டு அந்த பாட்ட முடிச்சிருப்பாரு. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திராதன்ட்டு. இந்த 2 விஷயம்னால, இந்த ஜாதி, இந்த மதத்தினால இன்னைக்கு நம்ப பிறர் சிரிக்கிறதுக்கு நம்ப ஆளாயிட்டோம் பார்த்தீங்களா? இதுதாங்க. இந்த பாட்டுல இந்த பகுதிய மட்டும் கேளுங்க. நேரம் இருக்கும்போது முழு பாட்டையும் கேளுங்க. அது எவ்வளோ அர்த்தம் உள்ள வார்த்தை. அன்னைக்கு எனக்கு புரியல. எப்பப்போலாம் அந்த பாட்ட கேட்கும்போது கூட எனக்கு இந்த இடத்துல அந்த கேள்விக்குறி வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுங்க. எதனால வாத்தியார் அன்னைக்கு அப்படி பாடியிருக்காருன்னுங்க. இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. இன்னொரு விஷயங்க, இந்த குலதெய்வம்னு சொல்றபோது நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறதுக்கு பதிலா பதிலா இது என்னோட கருத்து. இதோட சிறந்த குலதெய்வம் நம்ம வீட்டிலே 2 குலதெய்வம் இருக்குங்க. இந்த குலதெய்வத்துக்கு மேல் இன்னொரு குலதெய்வம் வருமானது எனக்கு தெரியலங்க. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அம்மா நம்ம அப்பாங்க. இந்த 2 குலதெய்வத்தை நம்ம வழங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலே நம்மளோட பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இதை வந்து இந்த பாட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. தாயிற்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, கண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம். அதாவதுங்க இந்த 2 குலதெய்வம் எந்த காலத்திலையும் எந்த நிலைமையிலையும் நம்மளை வந்து கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போகிறது நான் நினைக்கிறேங்க பல ஆயிரம் மடங்கு பெட்டர்னு சொல்கிறேங்க. அப்படி உண்மையாக குலதெய்வம் வழிபாடு நம்மளுக்கு நம்ம தொடர்ந்து இருக்கணும்னா இந்த 2 குலதெய்வத்தை மட்டும் கும்பிட்டுட்டு போனாலே போதுங்க அப்படின்னு நான் இது என் தனிப்பட்ட கருத்துங்க. இன்னொரு விஷயங்க, இது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த குலதெய்வம் வழிபாடுன்றது வந்து மொத்த சமயத்தில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் இருக்குது. அதாவது நம்ம நாட்டில் உள்ள பெரிய சமுதாயத்துலேயும் அந்த குலதெய்வம் வழிபாடு இருக்குது. ஆனால் டெக்னிக்கலி அது கொஞ்சம் வேறு மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். அதாவது அவங்களுக்கு ஒரு கம்பஸ் இருக்குது. அந்த கம்பஸ் வந்து காமிக்கும் எந்த பக்கத்து அவங்க குலதெய்வம் இருக்குன்ட்டு. அதாவது உலகத்தில் உள்ள எல்லாம் அந்த சமயத்தை சேர்ந்தவங்க அந்த டைரெக்ஷனில் தான் அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க. ஓகேயா? அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, இந்த பக்கத்தில் இருக்கவங்க, பின்னால் இருக்கவங்க எல்லாம் வந்து சகோதர சகோதரி ஆகிட்டாங்க. எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரன்ட்டு. அதனால் அவங்களோட யூனிட்டி ஒத்துமை வந்து பெரிய லெவலில் சரியாக கொண்டு போகிறாங்க. அதில் இந்த ஏற்றம் தாழ்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வேறு நீ வேறு அப்படின்ட்டு. அவங்க மொழி வேறையாக இருக்கலாம், கலாச்சாரம் வேறையாக இருக்கலாம், அவங்க உடுத்தல் வேறையாக இருக்கலாம், அவங்க உணவு வேறையாக இருக்கலாம், மொழி வேறையாக இருக்கலாம், எல்லாம் வேறையாக இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாரும் அந்த ஒரே குலதெய்வத்தை வழிபடுறதுனால அவங்க உலகம் பூரா அன்றைக்கி ஒத்துமையாக இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. அங்கே ஒருத்தனுக்கு அடிபட்டால் இங்கே ஒருத்தனுக்கு வலிக்குது, இங்கே உள்ளவனுக்கு காசு இல்லைன்னா அங்கே உள்ளவன் போட்டு விடுறான். அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்ல வராங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சீனர்கள் எப்படின்னு. சீனர்களுக்கும் குலதெய்வம் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். சீன கூட யார் நெருப்பாவளுக்கும் தெரியும். அவங்களோட கம்பஸில் பார்த்தா தெரியும் அந்த குலதெய்வம் எங்கே இருக்குன்னு டைரெக்ஷன் காமிக்கும். இதுதாங்க இந்த டைரெக்ஷனை காமிக்கோங்க, இந்த டைரெக்ஷன் காமிக்கும் அந்த அவங்களோட கம்பஸில். அட உந்தோங் தட உந்தோங். சீனர்கள் வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்தில் லாபம் இருந்துச்சுன்னா எல்லாரும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு அந்த நஷ்டம் விஷயத்துக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு மித்த விஷயம் எதுவும் முக்கியம் இல்லை, லாபம் இருக்கணும். அவங்க செய்கிற விஷயத்தில் லாபம் இருக்கணும். அதனால தான் இப்போ பாருங்கள், இந்த நாட்டில் ஒரு பணக்காரர், இந்த நாட்டில் அவர் இது ஒரு வியாபாரம். அப்போது அவர் வந்து இந்த நாட்டு அரசரோட மகளோட சேர்ந்து ஒரு பெரிய நிர்வாகத்தை ரன் பண்ணுறாங்க. நெட்வொர்க்கிங் ஃபோன் லைன் அந்த கம்பெனி. அதே மாதிரி தான் இந்தியாவிலேருந்து நம்ம பிரதமர் மோடி வந்தார். அவர் வந்து
மோடியை பார்த்ததுக்கு என்ன காரணத்துக்கு போய் பார்த்துருப்பார். ஆனால் அவர் பார்த்துட்டார், அங்கே இந்தியாவில் வந்து பெரும் மார்க்கெட் இருக்குது, இப்போயே ஆரம்பித்தால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் நாளைக்கு இந்த கம்போஸ் சரியாக வேலை செய்யும் அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டார். இதான் அவங்களோட கம்போஸ். ஆனால் அப்படியே திருப்பி இந்த பக்கெட் நம்ம பக்கெட் வாங்க, நம்ம கம்போஸை பார்த்தா அந்த முள் ஒரு இடத்துல நிற்க மாட்டுது. மூணாமொழிக்கு இருக்குது குலதெய்வம், எல்லாம் சரௌண்டிங்கில் இருக்குது, அது வேறு, நீ வேறு, நான் வேறு அப்படின்ட்டு. அப்போது அந்த நம்ம எவ்வளோ குழம்பி இருக்கோம் பாருங்கள். அவங்கெல்லாம் மற்றவங்களாம் தெளிவாக இருக்காங்க. அப்புறம் அந்த இன்னொரு விஷயம், ரெண்டாவது சொன்ன தலைப்புலே ஒத்துமை, நம்ம சமுதாயத்தில் ஒத்துமை இல்லைன்ட்டு. இதுதாங்க காரணம். என்னத்தினால நம்மளுக்கு வந்து என்னத்தை பேசினாலும் நம்ம நண்டுக்காத என்னென்னமோ பேசியிருப்போம், ஆனாலும் அது ஜோக் மாதிரி இருக்கும். பட் அது ஜோக்கு கிடையாது. ஏன்னா இந்த நம்மக்குள்ளே இந்த பிரிவினை வந்து கிட்டத்தட்ட நம்ம டிஎன்ஏலே இருக்குது. 2000 வருஷமாக இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ வேற, நான் வேற, நீ உன் குலதெய்வம் இது, என் குலதெய்வம் இது, நான் சைவம், நான் வைணவம், நான் கௌரவம் இப்படின்ட்டு பிரிஞ்சு போய் அப்புறம் நான் இது என் இஷ்ட தெய்வம், இது என் காவல் தெய்வம்ட்டு நம்ம பிரிவினையை ரொம்ப ஒரு பெரும் லெவலில் கொண்டு போய். அதனால் நம்ம பாருங்கள், இது ஜோக் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் இல்லை ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் கீழே நம்ம யுனைட்டடாக இருக்கோம், எல்லாரும் ஜெர்சி வாங்கி போட்டுக்கிட்டு நம்ம வேறு மொழியாக இருக்கலாம், வேறு கலாச்சாரமாக இருக்கலாம், அதை நம்ம பார்க்கல. நம்ம சப்போர்ட் பண்ணுற கிளப்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சில பேர் கிட்டத்தட்ட கும்பிடுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் சமுதாயம்னு வரும்போது நம்ம அந்த முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். அது உன் பிரச்சனை, நீ பார்த்துக்க, நான் என் பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனை வந்து நம்மக்குள்ளே தான்ட்டு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பிரச்சனையை இன்னொரு தரப்பு எப்போ தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அந்த நபருக்கு இது தெரிஞ்சதுனால அவர் எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்ட்டு நீங்கள் உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. அதுக்கு முன்னே அவர் பேசின காணொலியை கேட்டுருங்க. Tunku Abdurrahman used to say, if there is one Indian, there's one political party. If there are two Indians, there are two political parties. இப்போ நினச்சி பாருங்கள், இவர் லெவலுக்கு அன்றைக்கே 70 வருஷத்துக்கு முன்னே இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாருன்னா நம்ம சமுதாயத்தை எப்படி நடத்தியிருப்பார். அவர் காலகட்டத்தில், அவரோட காலகட்டத்தில் 20 வருஷத்துக்கு மேலே இருந்தார், எப்படி நடத்தியிருப்பார் நம்மளை புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ தெரியுதா எதனால் மலேசியாவில் இந்த சின்ன ஜனத்தொகை, இந்திய ஜனத்தொகைக்கு இவ்வளோ கட்சிகள் இருக்குன்ட்டு. ஓகே, நான் ஒன்றா வாசிக்கிறேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்லுங்கள். ஓகே, முதல்ல இடத்துல இருக்கிறது MIC, ரெண்டாவது இடத்துல இருக்கிறது PRIM அதாவது MIPP, மூணாவது உரிமை, நாலாவது IPF, அஞ்சாவது இடத்துல பக்தி மக்கள் சக்தி மலேசியா, ஆறாவது பக்தி தினக்கன் ஹா மினோரத்தி, ஏழாவது பக்தி ஹா அசாசி மனுஷிய, எட்டாவது பக்தி பிரசாத்து இந்தியா மலேசியா, ஒன்பதாவது பக்தி பிரிகத்தான் இந்தியா முஸ்லீம் நேஷனல், பத்தாவது காங்கிரஸ் இந்தியா முஸ்லீம் மலேசியா, 11வது பக்தி பஞ்சாபி மலேசியா, 12வது பக்தி காடிலன் இந்தியா மலேசியா, 13வது பக்தி கமாஜுவான் மலேசியா, 14வது பக்தி ப்ரோக்ரஸிவ் புண்டுடோ, 15வது காங்கிரஸ் சிலோனிஸ் மலேசியா, 16வது வந்து SIC காங்கிரஸ் இந்தியா சாபா, 17வது DIMP பக்தி டெமோக்ராட்டிக் இந்தியா மலேசியா, 18வது மின்ராஃப் பரிசன் பத்திண்டா டெமோக்ராட்டிக் மலேசியா. இந்த மூணு வந்து ஆக்டிவ் இல்லையா இல்லை கலைக்கப்பட்டது தான் தெரியல. இது ஓகே. 19வது இதெல்லாம் வந்து மல்டி ரேஷியல் பார்ட்டி, இந்தியர்கள் இருக்கிற மல்டி ரேஷியல் பார்ட்டி DAP, 20வது PKR, 21 கிராக்கன், 22 மூடா, 23 PSM. ஸோ 6.6% ஜனத்தொகை, அதாவது பெர்சன்டேஜ், 2.2 மில்லியன் ஜனத்தொகைக்கு 23 பார்ட்டி தேவைப்படுது. இந்த பக்கெட் வரும். இந்த ஜனத்தொகையோட 3.5 மடங்கு அதிகம் இருக்கிற ஜனத்தொகை கட்சிக்கு போகும். அதாவது நம்ம சீனர்கள் பார்ட்டி, அவங்க வந்து மக்கள் தொகை வந்து 7.4 மில்லியன் இருக்காங்க, கூட குறைவை. பெர்சன்டேஜ் வந்து 23%. ஓகே, முதல்ல இடத்துல இருக்கிறது DAP, ரெண்டாவது MCA, மூணாவது கிராக்கன், நாலாவது SUPP சரவால, அஞ்சாவது LDP சாபால, அப்புறம் மல்டிரேஷியல் பார்ட்டின்னு பார்த்துக்கிட்டால் PKR, 7வது முடா. ஸோ மொத்தத்தில் 7 பார்ட்டி, 7.4 மில்லியன் பாப்புலேஷனுக்கு 7 பார்ட்டி. ஓகே, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பெரிய சமுதாயத்துக்கு வரும். அதாவது கிட்டத்தட்ட 9 இல்லை 10 மடங்கு நம்மளோட ஜனத்தொகை அதிகம் இருக்கிற சமுதாயம். பெர்சன்டேஜ் பிரகாரம் 58லேருந்து 59 ஏறக்குறை. ஜனத்தொகை ப்ளஸ் மைனஸ் ஏறக்குறை 20 மில்லியன். ஓகே, பார்ட்டி பார்ட்டி வந்து அம்னோ, ரெண்டாவது பாஸ், மூணாவது பிரசத்து, நாலாவது அமனா, அஞ்சாவது பஜ்வான், ஆறாவது புத்ரா, 7வது பிரஜாசா, 8வது PKR, 9வது மூடா. இந்த ரெண்டும் வந்து மல்டிரேஷியல். மலாய்க்கார நண்பர்களுக்கு வந்து 20 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கிற ஜனத்தொகைக்கு வந்து 9 பார்ட்டி தான் தேவைப்படுது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க சொல்ல முடியும்.